டாரடெக் ஷோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். வரலாற்றில் பெண்கள், அதாவது யூனிட் 6ல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒவ்வொரு ஆளுமைகளாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தில்லையாடி வள்ளியம்மை. உரிமைகளுக்காக உயிர் நீத்தவங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவை போலவே உலகின் பல நாடுகள்லையும் பிடித்து வைத்துக் கொண்டு, அதாவது பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா இந்தியா மாதிரியே நிறைய நாடுகளை பிடிச்சு வச்சு ஆட்சி பண்ணாங்க. தங்களுடைய உரிமைக்காக உலகம் முழுவதும் மக்கள் போராடினாங்க. அப்படி தென்னாப்பிரிக்கால இருந்து அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடினவங்க தான் யார் அப்படின்னா தில்லையாடி வள்ளியம்மை. 1898 பிப்ரவரி 22 தென்னாப்பிரிக்கால ஜோகன்ஸ்பர்க் நகர்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பிறந்திருப்பாங்க. இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியோடு இணைந்து அறப்போராட்டங்கள்ல பங்கேற்று தென்னாப்பிரிக்கால நிலவிய இனவெறிக்கு எதிராக துணிவோடு நின்னாங்க. இவருடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் தனக்கு விடுதலை உணர்வை கொடுத்துச்சு. தில்லையாடி வள்ளியம்மையோட பெற்றோர் யாருன்னா முனுசாமி மங்களம் உமையார். மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தில்லையாடி அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க. யார் அப்படின்னா இந்த அம்மை. தந்தை முனுசாமி ஒரு வியாபாரி, இனிப்பு விற்கும் கடையோட உரிமையாளர். தாய் மங்களம் தில்லையாடி, அதனால இவங்க பேரு தில்லையாடி வள்ளியம்மை. இவங்க இந்தியாவுக்கு வரல அப்படின்னாலும் இந்தியர்களோட உரிமைக்காக வாழ்வை அர்ப்பணிச்சாங்க. எப்படி அப்படின்னு பாருங்க. தென்னாப்பிரிக்கால 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்துல வேலைக்காக இந்தியர்கள் அதிகமா குடியமர்த்தப்பட்டாங்க. ஆங்கிலேயர்கள்ல காலனி ஆட்சியின் கீழே மக்கள் கடுமையான இனவெறி பாகுபாடுகளை சந்திச்சாங்க. 1912 மதராஸ் திராவிடர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட வருஷமா இது நீங்க எனக்கு சொல்லணும். தென்னாப்பிரிக்கா உச்சநீதிமன்றம் கிறிஸ்தவ மத சட்டப்படி நடைபெறாத திருமணங்கள் செல்லாதது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க. இது இந்திய பெண்களையும் அவர்களது குழந்தைகளையும் பெரிதும் பாதித்து இந்தியர்களுக்கு கடுமையான வரிகள் விதிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை நிலை இன்னும் சிரமமானதாக மாறுச்சு. இந்தியர்களுக்கு எதிரான கொடுமைகள் நிகழும் போது தென்னாப்பிரிக்கால வழக்கறிஞராக பணியாற்றினது யார் அப்படின்னா நம்ம காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த அநீதிகளை எதிர்த்து அற போராட்டங்கள் நிறைய நடத்துறாங்க. வள்ளியம்மை தனது 15வது வயதுல காந்தியோட சத்தியாகிரகத்துல தன்னை இணைச்சுக்கிறாங்க. காந்தியடிகள் முதலில் பெண்களை போராட்டங்கள்ல ஈடுபடுத்த தயங்கினாலும் இந்த சட்டங்கள் பெண்கள் என்ன செய்யுது அப்படின்னா நேரடியாகவே பாதிச்சுது. அப்ப பெண்களும் அதுல வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாரு. வள்ளியம்மையினுடைய தாயார் மங்களமும் காந்தியடிகளுடைய மனைவி கஸ்தூரிபாயும் இந்த போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. 1913ஆம் ஆண்டு ஜோகன்ஸ்பர்க்ல தொடங்கிய பெண்களினுடைய சத்தியாகிரக ஊர்வலத்துல வள்ளியம்மை தான் ஃபர்ஸ்ட் அணிக்கிறாங்க. இந்த ஊர்வலம் நிகாசில், டர்பன் போன்ற நகரங்களை தாண்டி சுரங்க தொழிலாளர்களை வேலைநிறுத்தம் செய்ய தூண்டுது. டிரான்ஸ்வாலிஸ் எல்லை தடையை மீறி நுழைய முயன்ற போது வள்ளியம்மை உட்பட எல்லாரும் அரெஸ்ட். வள்ளியம்மைக்கு 3 மாத கடுங்காவல் தண்டனை. சிறையில் என்னது சுகாதாரமற்ற ஒரு சூழல், கடுமையான வேலை, அவங்களுக்கு உடல்நலனை பாதிக்குது. அப்ப அதே மாதிரி நிறைய அவங்களுக்கு கொடுமை நடக்குது. அதெல்லாம் மனத்தை சோர்வடைய வைக்குது. மருத்துவ வசதிகள் மறுக்கப்பட்டதுனால நள்ளிரவுல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலை மோசமாகுது. இந்தியர்களுக்கு எதிராக தலைவரி என்ற வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வரி நீக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் உடல்நிலை சரியில்லாத வள்ளியம்மை விடுதலையை ஏற்கிறாங்க. சிறையில பாதிக்கப்பட்ட உடல்நிலையால விடுதலைக்கு அப்புறமா அவங்களுடைய நிலை அப்படின்றது கவலைக்கிடமாகுது. அதாவது அப்ப என்னன்னா அந்த காலத்துல இந்தியர்களுக்கு எதிராக ஒரு தலைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி தலைவரி விதிக்கப்பட்டிருக்கு. நீங்க எப்ப அந்த வரியை நீக்கம் பண்றீங்களோ அப்பதான் நான் உடல்நிலை சரியில்லாட்டியும் கூட நான் வெளியில போவேன், ரிலீஸ் ஆகி வெளியே போவேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகி வெளியிலையும் போனாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமாயிடுச்சு. இப்ப காந்தியடிகள் அவரை பார்க்க வந்தப்ப சிறை தண்டனைக்கு வருந்துகிறாயா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வள்ளியம்மை என்ன சொல்றாங்கன்னா இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் அப்படின்னு சொல்றாங்க. 1914ஆம் ஆண்டு தன்னோட 16வது பிறந்த நாள் அன்னைக்கு கடும் காய்ச்சல்ல உயிரிழக்கிறாங்க. சரிங்களா? வள்ளியம்மையினுடைய மறைவு காந்தியடிகளை ஆழமாக பாதிச்சுன்னா ஒரு இளம்பெண் உயிரிழக்கிறது. இந்தியாவுடைய ஒரு புனித மகளை இழந்து விட்டோம், ஏன் எதற்கு என்று கேட்காமல் கடமையை செய்தவர், மனோபலம் தன்மானம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் யார சொன்னாருன்னு கூட கேட்கலாம். மேலும் பலனேதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை தான் எனக்கு முதலில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் அப்படின்னு சொன்னாரு. இந்தியன் ஒப்பீனியன் இதழ்ல 3 விஷயம் காந்தி இவங்களை பத்தி பேசியிருப்பாரு. இங்க ஒண்ணு அதே மாதிரி பாருங்க, இந்தியன் ஒப்பீனியன் என்னும் இதழ்ல நம்பிக்கையே அவரது ஆயுதம் என்று காந்தியடிகள் எழுதுறாரு. அவரது தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் நூல்ல வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றேன். 4 விஷயங்கள் இங்க சொல்றேன். இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ். வள்ளியம்மையினுடைய தியாகத்தை போற்றக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு நாகப்பட்டினம் மாவட்டம் தில்லையாடியில ஒரு மண்டபத்தை அமைச்சிருக்கிறாங்க. 1915ஆம் ஆண்டு காந்தியடிகள் தனது மனைவி கஸ்தூரிபாயுடன் தில்லையாடிக்கு பொதுமக்களிடம் உரையாற்றிய இடத்துல ஒரு நினைவு தூண் வச்சுட்டு போறாரு. இந்த மண்டபத்துலதான் வள்ளியம்மையா சிலை இருக்கு. ஒரு பொது நூலகமும் இருக்கு. 2008 இந்திய அரசால அவருக்கு நினைவாக தபால் தலை வெளியிடப்படுது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள். அப்ப தில்லையாடி வள்ளியம்மை பத்தி பார்த்திருக்கோம். வால்கிரஸ்ட் அறப்போராட்டம் அது பத்தி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப நிறைய விஷயங்கள் நம்ம இதுல பார்த்திருக்கோம். இது உங்களோட யூனிட் 6 ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.